அண்ணே ஏய் வாட்ஸ்அப் நம்பர் தெரியா? இல்லம்மா, இங்க வேற பேசிக்கிட்டு இருந்தேன். எது கூப்பிட்ட? நம்ம இடத்துக்கு வேணும் ஐயா. யாரு வந்திருக்கேன்னு இப்படின்னா என்ன? 11 என்னது? மான் கராத்தே, மான் கராத்தே. ஆனா ஒன்னே மாதிரி கிறுக்கு முண்டை யாரையும் பார்க்க முடியும். ஆமா, யார் யார் இங்க? மான்குண்டி. ஏய் மான்குட்டி, இதுக்கு தண்டனை மாதிரியே விட்டு போறது. மான்குட்டியை தேடி வந்தாரா? நீ பாத்தியா? நீ பாத்தியா? நான் ஒரு வாட்டி கூட பார்க்கல. நீதான் நிறைய பாத்துக்கிட்டு இருக்கிய. ஏய், 2 பேருமே பார்க்கல. 2 பேர் ரூம் பார்க்கலாமா? நான் மட்டும் எப்படி பார்த்திருப்பேன்? அதனால வந்தவருக்கு முதல்ல வணக்கத்தை சொல்லிடுவோமா? வணக்கத்துக்குரிய வேடுவரை, தங்களை வருக வருவன வர வைக்கிறேன். தாங்கள் வந்தது நோக்கம் மானை தேடி வந்ததாக கூறினான். உங்களுடைய மான் இங்குதான் வந்ததா எப்பொழுது என்பதை விளக்கமாம் ரத்தின சுருக்கமாம் கூற வேண்டும். வண்ணத்த வழக்கத்தின் வன்மை நழுவாமல், வந்தாரை வரவிருக்கும் பழமை தவறாமல், எண்ணத்தில் கபடமில்லாமல், நம்பி மகன் பெற்ற நாயகியே இந்த நாடை போற்றும் செல்வமே. சொல்லிட்டு போங்க உள்ள. பாய் சூ பட்ரா ஊதிட்டாங்க. மயிரில் தான் விளங்கும். நம்பி மகன் பெற்ற நாயகி இந்த நாடை போற்றும் செல்வமே என்று தங்களை வரவேற்ற போதிலும் வெள்ளிமலைக்கு சொந்தக்காரன். வருமலையிலே அழகான ஒரு மான் கூட்டம் கட்டழகு பெட்டை மானை கண்டேன் சென்றேன் பிடிப்பதற்காக. மானோட நானோட நானோட மானோட அப்படின்னு வந்த தருணத்தில் இந்த மான்குட்டி ஆகப்பட்டது. இந்த இடத்துல நிக்கிறதுனால இடத்துக்கு தலைவின்ற முறையில் அனுமதி மட்டும் கொடுத்தீங்கன்னா போதும். எனது மான் எப்படி மான் அப்படின்றத அழகிய மானொன்று நின்றது அங்கே, அதை நானும் பார்த்ததால் துரத்தினேன். இன்று புகுந்ததோ வண்ணத்திலே மறைந்ததே இங்கு, கைப்பிடிக்கவே துடிக்குது மறைப்பதேன் வள்ளி பொண்ணு. மானு 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 இருந்தா பிடிக்கிறேன், சம்மதிச்சா அழைக்கிறேன். இருந்தா பிடிக்கிறேன், சம்மதிச்சா போறேன். இருந்தா சம்மதிச்சா அழைக்கிறேன். இந்த மான அணைச்சுக்கிட்டு வெள்ளி மழை கிளம்புறேன். இருந்தா 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 பிடிக்கிறேன், சம்மதிச்சா அழைக்கிறேன். நீங்களே பாருங்க, இருந்தா பிடிக்கிறேங்கிறீங்க. இருந்தா தான் பிடிச்சிருப்பீங்க. சம்மதிச்சா அணைக்கிறேன். அதான் நான் சொல்றேன், இருந்தா பிடிக்கிறேன் நீங்களே சொல்லிட்டீங்க. இருக்கிறதுனால இருந்தா தானே பிடிக்க முடியும். இருக்கிறதுனால தான் பிடிக்க வந்திருக்கேன். இருக்குது நீங்க சொல்லலாம். இடம் யாருக்கு சொந்தமான இடம்? உங்களுக்கு. இந்த இடத்துல மேடு எங்க இருக்கிறது, பள்ளம் எங்க இருக்கிறது, நீர்வீழ்ச்சிகள் எங்க இருக்கிறது அப்படிங்கிற எல்லா விஷயமும் எனக்கு தெரிந்தது. உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி வேலி போட்டு காவகாக்கிற இந்த இடத்துல வேலி இல்லாமல் காவகாப்பது கிடையாது. அதனால என் வேலியை தாண்டி என்னுடைய காவலை மீறி எந்த ஒரு ஜீவராசி உள்ள வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. நீங்க கூட பாருங்க, உடனே உள்ள வந்தீங்களா? கிடையாது. முதற்காவலில் என் அண்ணன் நிற்க என் அண்ணன் இடத்துல அனுமதி கேட்டு தான் பாருங்க வேலையை தாண்டி உள்ள வந்திருக்கிறீங்க. இருக்கா இல்லையா? உண்மைதான். அப்ப மானாக கூடியது இங்க வந்துருச்சு. நீங்க சொல்றீங்க, நான் மறுபடியும் சொல்றேன், மான் இங்க வரலன்னு சொல்ல மாட்டேன்.
மான் வந்திருக்கலாம். ஏன்னா இதுவோ 20 காத தூரம். 20 காத தூரம் என்று சொன்னால் 200 மைல் கட் சுற்றுலா கொண்ட அந்த வனம் முழுவதுமாக வெளிப்பட்டு காவ கிடையாது. அப்படி காவகாக்கும் யாராலும் முடியாது. என் தந்தையாக கூடிய இந்த வனப்பகுதியிலே ஒரு சிறிய இடத்தை தேர்ந்தெடுத்து ஈசானி மூலையிலே 4 வேதம் 6 சாஸ்திரம் 28 ஆங்குள் பிறந்த அழகான பரணம் எடுத்து கொடுத்து கண்ணுங்கருத்தமாக காவல் காத்துக்கிட்டு வாமான்னு சொல்லி எங்கள் அப்பா வழி அனுப்பி வைத்தார். தாய் சிறந்த கோவில்மலை தந்தை சுமிக்க மந்திரமில்லை என்பது போல என் தந்தை சொல்ல வேத வாக்காக எடுத்து காவல் முடிச்சு நான் வீட்டுக்கு போறேன். போயிருவோமா? அதனால வீட்டுக்கு போகணுங்கிறதுனால உங்க மாடு இங்க இல்லையா, உங்க மாடு இங்க இல்லையா, சொன்ன கேளுங்க வேடுவரே, அந்த மானை வச்சுக்கிட்டு வம்பு செய்யல வேடுவரே, அந்த மாடை விட்டு புட்டு நீங்க வம்பு செய்யாதீங்க வேடுவரே, உங்க மாடு இங்க இல்லையா, சொன்ன கேளுங்க வேடுவரே. நாடகத்தில் கண்ட மன்ன இவர் கையால் பிடிக்க என்னலாமோ, நாடகத்தில் கண்ட மன்ன இவர் கையால் பிடிக்க என்னலாமோ, புளியா மொழிக்கிறார் தவியா தவிக்கிறாரே, புளியா மொழிக்கிறார் தவியா தவிக்கிறார், பொறுப்பில்லாத வேடுவரே, வேற பொறுப்பிருந்தா போய் பாரு, ஆமா பொறுப்புடாத வேடுவரே, வேற பொறுப்பிருந்தா போய் பாரு. உங்க மாடு இங்க இல்லையா, சொன்ன கேளுங்க வேடுவரே. ஏதரகாட்டுக்குள்ள உங்க மாடு வரும்ல, ஏதரகாட்டுக்குள்ள உங்க மாடு வரும்ல, வேற எங்கும் தேடி பாருயா, இருந்தா புடிச்சுக்கிட்டு ஊரு சேரையா, வேற என்ன தேடி பாருங்க, இருந்தா புடிச்சு புட்டு ஊழு போறியா. உங்க மாடு இங்க இல்லையா, சொன்னா கேளுங்க வேடுவரே. அதனால உங்க மாடாக கூடியது இங்க வரல அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். ஏன் இடத்துல இல்லை என்பதுதான் என்னுடைய வாதமாக கூடியது. புத்தி உள்ள பிள்ளையார தான் பொழைச்சுக்கும் நினைக்கிறேன். நீங்க எப்படி பொழைப்பீங்களா? மானே இந்த இடத்துல உங்க இடத்துல வரலன்னு சொல்ல மாட்டேன், அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். இல்லைன்னு சொல்லுவேன். இல்லைன்னு சொல்லுவேன். இங்க பாருங்களேன். ஆனா வரலைன்னு சொல்ல மாட்டேன்றதுல வந்திருக்கு அப்படின்னு உள்ள ஒரு மான்குட்டி வந்ததை பார்த்தது துரத்தி வந்தது எல்லாமே நான் தான். இருந்துட்டு போங்க. அதனால ஆ, இந்த மான்குட்டி இந்த இடத்துல இருக்கு அப்படின்னு சொல்றது நானு. சரி. இருக்கு என்ன இல்லாமல் பிறவாது அல்லாமல் குறையாது கில்லாமல் வலிக்காது. அப்படிலாம் சொன்னா நான் ஆனா ஏத்துக்கிறேன். இந்த இடத்துல நீங்க சொல்ற வார்த்தை ஆ, என்னைய அப்படியே கில்லுனா வலிக்கிறது மாதிரி இருக்கு ம், சொல்லால. தெரியுது இல்ல? அப்ப இல்லாம வலிக்காதுன்னு சொன்னா ஏத்துக்க முடியுமா? இங்க பாருங்களேன், கில்லாமல் வலிக்கும். எவன் ஒருவன் நாவினால் ஒரு மனிதனை துன்புறுத்தி பேசிக்கிறானோ அப்போ வலிக்கும். தீயினால் சுட்ட புண் உள்ளாறு மாறாது நாவினால் சுட்ட வடுன்னு சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? அப்ப கில்லாம கூட வலிக்கும் ஒரு மனுஷனுக்கு. நெல்ல கூட்டுனா அள்ளிடலாங்க, சொல்ல கூட்டுனா அள்ள முடியாது. அல்லாம குறையுமான்னு சொன்னா அல்லாம குறையுமே. எங்கே இப்போ குளம் குட்டை எல்லாம் தண்ணி இருக்கா ஜெயராம் மிஸ்? அம்மா தண்ணி கிடக்குதுல, அந்த தண்ணி கிடக்கும் பொழுது எல்லாரும் போய் என்ன அள்ளி அள்ளி மோந்து அதை வந்து தீக்குறாங்க. சூரியன் இருக்காரு பாத்தீங்களா? ஆ, சூரியனுடைய ஒளி கதிராகப்பட்டது பூமியில அப்ப பட்டு அந்த நீரை அப்ப உறிஞ்சி. அல்லாம குறையுதா இல்லையா? சரி, கில்லாம வலிக்குதா இல்லையா? ஆனா நீங்க சொல்ற வார்த்தை எல்லாம் இதற்கு மாறுதலா இருக்குது. எதுக்கு மாறுதலா இருக்குது? இது எல்லாத்துக்கும் மாறுதலா மான்குட்டி இல்லைன்னு இவர் சொல்றீங்களே. மான்குட்டி ஒரு இல்லைன்னா இனத்தவர் இல்லைன்னு சொல்ல முடியும். ஒரு இனத்தவர் வந்திருக்காரு, இனத்தவறு செய்யாம அந்த மான்குட்டி கொடுக்கணும் என்ன வேணும்? என்னடா கொடுத்தவர்கள் பலர் உண்டு, கொடுப்பவர்களுக்கு என்று பெருமையும் நிறைய இருக்கு. உங்களுக்கு எங்க பரம்பரை பத்தி தெரியலன்னு நினைக்கிறேன். கொடுத்து கொடுத்து கை சிவந்தது. எப்படி? கொடுத்து 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 சிவந்த கைகள் எங்களுடைய கைகளாக. சரி, கரும்பு தின்ன கூலி கொடுத்த நாடு என்னுடைய நாடு. ம். எப்படி? கரும்பு தின்ன கூலி கொடுத்த நாடு என்னுடைய நாடு. கரும்பையும் கொடுத்து கூலியும் கொடுத்து சாப்பிடுங்க சாப்பிடுங்கன்னு சொன்ன நாடு. ஆமா. ஒரு நாடு நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தன் பிள்ளையை உயிரோடு கொடுக்க வேண்டும் என்று சொல்வதற்காக தன் உயிரையும் மாய்த்து கொண்ட பெண் பிறந்த நாடு என்னுடைய நாடு. இப்படி எத்தனையோ விதத்தெல்லாம் சொல்லிக்கிட்டே போகலாம். முல்லைக்கு தேர் கொடுத்தான் பாரி. அவன் எங்க பிறந்தான்? பாரி வெள்ளலாகப்பட்டவன் முல்லைக்கு தேர் கொடுத்தான். அவன் எந்த நாட்டை சேர்ந்தவன்? இல்ல உள்ள நம்ம எந்த நாட்டுல நிக்கிறீங்க? தொண்டை நாட்டை சேர்ந்தவன். ஆ. இருக்கா இல்லையா? சரி, இப்படி எத்தனையோ விதங்களை சொல்லிக்கிட்டே போலாம் அடுக்கடுக்கா. அடுக்கடுக்கா இருந்தாலும் இந்த இடத்துல மான்குட்டி நிக்கிறது உறுதி உண்மைன்றதை மைய புரிஞ்சுக்கங்களேன் கொஞ்சம். மான்குட்டி நின்னா உங்க கண்ணுக்கு தெரியுது, என் கண்ணுக்கு தெரியாம போயிருமா? இப்ப தெரியாம தெரியாம கேக்குறேன். இங்க என் கண்ணை என்ன பாருங்களேன், என் கண்ணை பாருங்களேன். உங்க கண்ணு ஆம்பளை கண்ணை போய் ஒரு பொம்பளைய பாருன்னு சொல்றேன். நல்லா என்னங்க மான்குட்டி இங்க நிக்குதுன்னு சொல்றது நான் என்ன எப்படி சொல்ல முடியும்? மான்குட்டி என்ன உங்க கண்ணுலயா நிக்குது? என் கண்ணுல தெரியுதுங்க. ஆஹா. அம்மா பார்த்து குத்தி குத்தி கொம்பு கிழிச்சிட போகுது. நீங்க அட நீங்க வர இது குத்தி கிழிக்கிற கொம்பு என்ன ஆண்மான் நினைச்சீங்களா? இது என்னையா அதிசயமா இருக்கு? மானுக்கு கொம்பு இருந்தா அப்புறம் கொம்பு குத்துனா கிழிக்காதா? இந்த மானு குத்துனா வலிக்காதுங்க. ஆஹா, அப்படின்னு அதிசயமான மானு. இங்க பாருங்களேன்,
இன்னொரு தடவை குத்தாதான்னு ஒரு எண்ணம் வரும். வேணா கூட்டிக்கிட்டு போய் குத்திக்கிட்டே இருங்க. இங்க பாருங்களேன், அப்படிப்பட்ட மான் இந்த மானு. சரி. எங்கடா ஆண் மானுகளுக்கு தான் கொம்புகள் கிளைகளா பிரிஞ்சிருக்கும், குத்துனா ரத்தம் வரும், மனது வலிக்கும், காயம்படும். ஆனா அந்த பாருங்களேன் எழுந்து எல்லாரும் கிளம்புறதுனால அதனால நான் இப்ப என்ன சொல்ல வரேன்னா, மான்னு சொன்னா 32 மான் இருக்கு, இருக்கு எங்க கல்யாணத்தை பார்த்துட்டு போங்க. வர வர என் கல்யாணம் அனாதா கல்யாணம் மாதிரி ஆயிடுச்சு. இம்புட்டு நேரம் உட்காந்துருக்கீங்க, மாலை மாற்றும் போது 50 பேர் அம்போன்னு விட்டு போறீங்க. உட்காருதா இன்னும் ஒரு கொஞ்ச நேரம். இவ்வளவு நேரம் பார்த்து புண்ணியமே இல்லை, இதை பார்த்தா தான் புண்ணியமே. அதனால உங்க மானுக்கு உண்டான அடையாளத்தை சொன்னீங்க அப்படின்னா, தாங்கள் தேடி வந்து மானைத்தானா 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 கையாத கானகத்தே நின்றுள்ளாவும் காயாத கானகத்தே நின்றுள்ளோம். காயாத கானகத்தே நின்றுள்ளாவும் நற்காரிகே ஏ காயாத கானகத்தே நின்றுள்ளோம் நற்காரிகையே நற்காரிகையே காரிகையே காயாத கானகத்தே நின்றுள்ளாவும் நற்காரிகையே மேயாத மான் இது மேயாத மான் மேயாத மான் மேயாத மான் மேயாத மான் மேயாத மேயாத மான் மேயாத மான் புல் மேயாத மான் மேயாத மான் மேவும் கானகமடைந்தனர் சந்தனமும் புடுகும் கமலும் வெள்ளகமல்கள் இணைந்து சுரக்கப்பட்டிருந்த மேயாத மான் மேவும் கானடைந்து நற்சந்தனமும் புணுகும் கமலும் கலவங்கள் நின்று சுனைக்கப்பட்ட புல் மேயாத கணக்குருவர் கண்மணி எனவள காணக்குயிலின் நிகர்களுடைய மேயாத மண் 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 மனக்குறவர் கண்மணி எனவளர் காண குயிலின் நிகர குடகது புல் மேயாத மான் தேனும் பாகும் திணி மாதம் தின்பதல்லாத ஒரு புல்லொரு போதும் தேனும் பாகும் தினைமாகும் தின்பதெல்லாம் வெறும் உள்ளொரு போதும் தேனும் பாகும் திணி மாதம் தின்பதல்லாத ஒரு புல்லொரு போதும் மேயாத மான் தேனும் பாகும் தினைமாகும் தின்பதெல்லாம் வெறும் உள்ளொரு போதும் புல் மேயாத மான் சாயாதே இது சாயாதே சாயாதே கொம்பிரள் இருந்தாலும் அது தன் தலை நிமிர்ந்து பாயாதே மான் பாயாத மான் வர கண்டதுண்டோ வள்ளி உந்தன் பார்வையிலே மான் வர கண்டதுண்டோ ஒரு மான் வர கண்டதுண்டோ பசும்பொன் போன்ற நன்மேனி பொன் போன்ற நல்மேனி போன்ற நன்மேனி புவி தன்னில் தொலைகிற அழகிய மான் வர கண்டதுண்டோ 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 தாங்கள் தேடி வந்து மாநில மங்கை தன்னை வந்து இப்போது 2 பேர் யாரை தேடி வந்தீர்கள்? வள்ளி நான் தேடி வந்தது மானல்ல மங்கை உன்னைத்தான் தேடி தெரிஞ்சு வந்தேன். போச்சு 2 பேர். உனக்காகத்தான் வந்தேன். எதுக்கு எனக்கா வந்தீங்க? நான் சொல்லலப்பா. ஆத்தங்கர ஓரத்திலே அன்று வந்த உருவமா ஆத்தங்கர ஓரத்திலே அன்று வந்த குருவம்மா அழகழகா அழகழகா ஆடை கட்டி பழக வந்த பருவமா அழகழகா ஆடை கட்டி பழக வந்த பருவம்மா வந்தவளா எனக்கு இன்பம் தந்தவளா நேற்றிரவு வந்தவளா எனக்கு இன்பம் தந்தவளா நிஜரிவு வந்தவளா தெரிஞ்ச இன்பம் தந்தவளா அவளா இவளவே அறிவதென்ன மனசிலே கிளிப்பிள்ளே 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 கண்ணன கண்ணன கலங்குது பொண்ணன பொண்ணன மயங்குது என்னென்ன என்னென்ன நினைக்குது வந்தவர் வேழ்வர் கிடையாது. அண்ணா வரியா? வரியா இல்லையா? வந்தவர் வேழ்வர் கிடையாது. நான் முருகனை வணங்குறேன். சொல்ல சொல்ல இனிக்குதடா முருகா, சொல்ல சொல்ல இனிக்குதடா
நானே உமக்கு வேண்டிய வரங்களை என்னிடம் கேள் தருகிறேன். சுவாமி, தரத்திலே நான் முதலாக இருக்க முடியும், ஆனால் தாரத்திலே அப்படி இருக்க முடியாது என்ற காரணத்தினாலே தங்களை வணங்க வருபவர்கள் வள்ளி தெய்வயான என்று எனக்கு முதலிடம் கொடுக்க முடியானால் நான் தங்களை மணந்து கொள்கிறேன் சுவாமி. அது மட்டுமல்லாது இந்த ஊர் மக்கள் எல்லாம் நோயும் நொடியும் இல்லாது சீரும் சிறப்போடும் வாழ்வதற்கு தங்களுடைய துணை இருக்க வேண்டும் சுவாமி. அப்படியே ஆகட்டும். வள்ளி தெய்வானை என்ற பெயருடன் சிறப்புடன் பெயர் பெற்று விளங்குவாய் என்ற வரத்தை அளிக்கிறேன். நாடு செழிக்க வேணும், நல்ல மழை பெய்ய வேணும். நாடு செழிக்க வேணும், நல்ல மழை பெய்ய வேணும். ஊரு செழிக்க வேணும், யான தங்கமே ஊரருள வாழ வேணும். பட்டி பெருக வேணும், பால் பாட பொங்க வேணும். பட்டி பெருக வேணும், பால் பாட பொங்க வேணும். முத்து பெருக வேணும், யான தங்கமே ஊரருள வாழ வேணும். பகவானை ரூபமுடைய பாதார விண்ணமுடைய ஜீரா ரூபமுடைய நித்திய ஜெய மங்களம் சுப மங்களம். சங்கரதாசாமி நாமம் வாழ்க. விடியவர் ஏண்டா காலையிலே வாடா. விடியவரை இந்நாடகத்தை சீரும் சிறப்பான முறையில் கண்டுகளித்து எங்களுக்கு உறுதுணையாக இருந்த அனைத்து நாடக கலா ரசிக பெருமக்களுக்கும் சாண்ட குடிக்க விடியவரை உறுதுணையாக இருந்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் சிறப்பான முறையில் இந்த தார்பாயை விரித்து அதில் குண்டியை வச்சு சிறப்பான முறையில் உட்கார்ந்திருந்த எங்களது பங்காளிகளுக்கும் இந்த பிபிஐ இந்த பிபிஐ வாயில வச்சு மிருதங்கார போகவே இல்லையா என்ன அவர்களுக்கும் சிறப்பான முறையில் எங்களுக்கு ஒளி அமைத்தந்த மதிப்புக்கும் மரியாதைக்குரிய நமது பாண்டி 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 ஒலிபெருக்கி ஸ்தாபனத்திற்கும் ஆனந்த் அவர்களுக்கும் மற்றும் சிறப்பான முறையில் எங்களது கலா 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 டிஜிட்டல் சிறப்பான முறையில் எங்களது மொட்டைக்குண்டி படம் இல்லை மொத்தமான படத்தையும் சிறப்பான முறையில் யூடியூப் சேனலில் எடுத்து தமிழகம் முழுவதும் தேரும் புகழும் பெற்றெடுத்தக்கூடிய உண்மையான சொல்லக்கூடிய மதிப்புக்கு மரியாதைக்குரிய நமது கலா கலா டிஜிட்டல் அவர்களுக்கும் நன்றிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம்.